மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, முதல்வர் விஜய் ஆட்சி அமைச்ச 12 நாள்லேயே நிறைய குறைகளை இந்த எதிர்கட்சிக்காரங்க, தோல்வி ஒத்துக்க முடியாதவங்க புலம்புகள் எல்லாம் கேட்டுட்ருக்குறோம். இப்போ விஜய் சார் செய்கிற ஆட்சியை பற்றி சொன்னோம்னா, நம்ம வீட்டில் ஒரு ரூமில் ஒரு சாக்கடை அடைச்சிக்கிச்சு அப்படின்னாவே நம்ம அதை சுத்தம் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். அந்த ஸ்மெல் போகிறதுக்கு 1 நாள் 2 நாள் அந்த ஸ்மெல் இருக்கும். ஒரு சாக்கடையை க்ளீன் பண்ணுறதுக்கே இவ்வளோ தூரம் நம்ம பொறுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டையே போதையில் சிக்கி, கஞ்சா போதையில் சிக்கி, அரசு ஊழியர்கள், போலீஸ்காரங்க தன்னோட கடமையை சரியாக செய்யாமல், தவறுகள் எல்லாத்துக்குமே கேள்வி கேட்க ஆளே இல்லைங்கிற பயத்தை உருவாக்கி வச்சுட்டு போன ஆட்சிக்காரங்க அத்தனை பேரும் செஞ்சு வச்ச தவறுகளை சரி செய்யணும் அப்படின்னா, தமிழ்நாடு மொத்தமும் சாக்கடையில் தேங்கியிருக்கிற மாதிரி தான். அப்படி நம்ம அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 6 மாதம் 1 வருஷமாச்சும் ஆகும். இந்த தமிழ்நாட்டை சுத்தம் பண்ணுறதுக்காக முதல்வர் விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கார். அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு இல்லை இந்த எதிர்கட்சிக்காரங்க பண்ணுறது, இந்த தோல்வி ஒத்துக்க முடியாதவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு மக்கள் மனசு மாற வேணாம். மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இவங்க இதை பொய்யான பரப்புரைகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சார் போகிற ரூட் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான வழி, சரியான ரூட்டில் போயிட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது எதை பற்றி யாரையும் பயப்பட தேவையில்ல. இன்னும் 6 மாதம் 1 வருஷம் கழித்து கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். வராமல் இருக்காது, வரும். அது வரைக்கும் மக்கள் பொறுத்திருக்கணும்.